வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான ரசம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது போல் ஒரு முறை நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா அருமையான இந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பருப்பு ஒரு 1/4 கப் அளவு வேக வச்சுருந்தது, அந்த தண்ணியெலாம் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு தக்காளியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சம் உப்பும் 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொதிச்சிட்ருக்கிற இந்த தக்காளியிலே நல்லா கரைச்சிட்டு இந்த வடிகட்டின புளி தண்ணியை ஊற்றிடலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு ரசப்பொடி அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மிளகாய், 2 பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா இடித்து அந்த கலவையை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பு இதில் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா இது போல் கொதித்த பிறகு நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாங்க. நான் ரசம் எப்போவுமே இப்படி தான் செய்வேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஊற்றிட்டு இது மேலே கட் பண்ண கொத்தமல்லி தழைகள்லாம் தூவிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுறலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இறக்கி வச்சுருந்த ரசத்து மேலே அப்படி ஊற்றிடலாம். ரொம்ப அருமையான இந்த ரசம் எல்லாம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. கலந்துடலாம். நீங்களும் இந்த டேஸ்டான ரசம் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இது போல் டக்குன்னு இது போல் ஈஸியாக ரசம் இது போல் செஞ்சு கொடுத்துர்லாங்க. ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டு ரசம் வச்சா போதும். ரொம்ப அருமையான இந்த ரசம் நீங்களும் ஒரு முறை இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.